Hi, hello, வணக்கம் மக்களே. வெல்கம் டு MCE மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட். ஸோ இது MCE டைம் பாஸ். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம மறுபடியும் ஒரு கிஸ் கேம் தான் விளையாட போகிறோம். ஆக்சுவலி இந்த கிஸ் கேம் விளையாடுறது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் எனக்கும் சில நான் மறந்து போன விஷயங்களும் மறுபடியும் எனக்கு ரீகால் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் மறுபடியும் அந்த கிஸ் கேம் இப்போ நான் கொஞ்சம் ரீசெண்டாக போட்டுட்ருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள் அண்ட் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம கடைசியில் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காம ஆன் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ நம்ம MCU இன்ஃபினிட்டி சாகால இருந்து தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இது அதாவது என் கேம் படம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சாகா அப்படின்ட்டு சொல்லி இருந்தது. ஸோ அந்த இன்ஃபினிட்டி சாகா வரைக்கும் வந்து எல்லா மூவிஸ்லேருந்து வர கொஸ்டினுக்கு நம்ம இப்போ ஆன்சர் கண்டுபிடிப்போம். மொத்தம் எத்தனை டியூரிங் 14 மினிட்ஸ் இருக்குது. ஸோ 14 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம போக வேணாம், அதுக்குள்ளேயே முடிச்சிருவோம். மொத்தம் 37 கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா. ஆவரேஜ் ஸ்கோர் 28/37. ஓகே, இது வரைக்கும் 875 பிளேயர்ஸ் விளையாடிருக்காங்க. ஓகே, நம்ம ஆவரேஜாக இது வரைக்கும் 28 ஆன்சர் எல்லாருமே கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆவரேஜாக நம்ம பார்ப்போம். நம்ம ஒரு தெரிஞ்சு நம்ம மார்வல் மூவிஸில் வர அந்த மெயின் கேரக்டர்ஸ் நேம்ஸ்லாம் எனக்கு தெரியும். பட் சில பல பின்னாடி இருக்க கேரக்டர்ஸ் நேம்ஸ்லாம் நமக்கு தெரியாது, சில மைனர் கேரக்டர்ஸ் நேம்ஸ்லாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒரு பாதி கெஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு 30 வச்சுப்போம். 30 கரெக்டாக கெஸ் பண்ணுறமான்னு பார்ப்போம். 30 வேணாம். ஸோ இதே ஆவரேஜ் 80 to 28 பீட் பண்ணுவோம். ஸோ ஓகே, 28 or 29 எடுப்போம். ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். 1v1 லைவ் சேலஞ்சா? ஓகே, நம்ம லைவ்லாம் போடல. ஸோ உங்களுக்கு லைவ் வேணும் அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதையே கூட லைவில் வேறு யார் கூட சேலஞ்ச் பண்ணி பண்ணுவோம். ஓகே, இன் விச் இயர் வாஸ் அயன் மேன் 1 ரிலீஸ்? ஆப்வியஸ்லி 2008. டாம் க்ரூஸ் வாஸ் ஒரிஜினல். ஓகே, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். விச் இஸ் த நேம் ஆஃப் ப்ரூஸ் பேனர் லவ் இன்ட்ரெஸ்ட் இன் தி இன்க்ரெடிபிள் ஹவுஸ்? இது வந்து பெட்டி ராஸ். ஸோ இது ஈஸி. Fun fact, in the next appearance, the Avenger Marvel changed the actor who played Hulk. Okay, ஆமா, ஸோ அது தெரிஞ்சது தான். Which is the name of Thor's father, Odin? Brad Pitt was going to play Thor. Brad Pitt? Aura. Which is the name of Thor's hammer? மிஜோனாயர் அப்படின்னு வரும். பட் நமக்கு என்னன்னு கரெக்டாக தெரியல, வாயில் வரல. In what historical event Captain America first Avengers set? It's World War I. நம்ம World War I அப்போ தான் செட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? World War II. ஓகே, ஒன் ராங் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கேர்ஃபுல். வாட் இஸ் த நேம் ஆஃப் கேப்டன் அமெரிக்கா பெஸ்ட் ஃப்ரெண்ட்? பக்கி பான்ஸ். பட் நான் World War I நினச்சிட்டேன். ஓகே, ஸோ 1945 அந்த டைம் பீரியடில் நடந்திருக்கும். பட் ஓகே, பரவாயில்ல. அடமான்டியமா? இல்லை, அடமான்டியம் எக்ஸ்மேன். இது வைப்ரேனியம் ஷீல்டு. இப்போ டெட்பூல் அண்ட் வொல்வரின் பார்த்து அந்த ஒரு இதில் இருக்குமா, அதனால் அந்த அடமான்டியத்துக்கு போயிட்டேன் டக்குன்னு. Who is Steve Rogers love interest in Captain America first? So இவங்க பெட்டி கார்ட்டர். ஓகே, அது கரெக்டு. He was a கேவா? கேப்டன் அமெரிக்கா கேவா? என்னடா இதெல்லாம் ஆப்ஷனாக கொடுத்துருக்கீங்க. ஓகே, how many years happened in Avengers Endgame after Thanos snap? 5 years. 2019 போட்டிருப்பாங்க, 2024 நடக்கும்னு நினைக்கிறேன் என் கேம். வாட் இஸ் த நேம் ஆஃப் இன்ஃபினிட்டி ஸ்டோன் ஃப்ரம் தி இமேஜ்? இட்ஸ் அ பவர் ஸ்டோன். ஓகே, தொடர்ந்து அதுக்கடுத்து ஸ்டோனாக வருமோ? இதுக்கடுத்து தானோஸ் அப்பியர் இன் அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான். ஓகே, ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டின் தான் நினைக்கிறேன். நான் ஒரு ஃபைனலாக போஸ்ட் கிரெடிட் சீனில் அப்பியர் ஆகிப்பார். பட் அதை அப்பியர் கொடுத்தா ஒரு படம் ஃபுல்லாக அப்பியர் ஆகிருக்காருன்னு சொல்லி கேட்டோன்னு சொல்லிடுவாங்களோ. ட்ரூனே கொடுப்போம். பட் ஏன்னா போஸ்ட் கிரெடிட் சீனில் ஒரு அப்பியர் ஆகிப்பார். ஏன்னா ஆமாம், ஸோ தானோஸ் லைவ் ஆக்ஷன் டெபியூட் வாஸ் இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் அது அவெஞ்சர்ஸ் ஃப்ரம் 2012. ஆமாம், 2012 அவெஞ்சர்ஸ்லேயும் அவர் வந்திருப்பார். இன் அவெஞ்சர்ஸ் இன் இன்ஃபினிட்டி வார் ஆஃப் ஆஃப் த யூனிவர்ஸ் வேனிஷ்ட். கண்டிப்பாக ட்ரூ தான். ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஸ்டார்ட் ஸ்னாப் போட்டது எல்லாருமே வேனிஷ் ஆகிருப்பாங்க. Which is the name of Thanos adaptive door? It's not Gamora and Nebula. So ரெண்டு பேர் ரெண்டுமே adaptive. In which continent is located Wakanda? Africa. Who was the first Ant-Man? It's Hank Pym. எப்படி ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே சொல்லுவோம்ல, ஏன்னா அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். விச் இஸ் த நேம் ஆஃப் தோஸ் அடாப்டிவ் பிரதர்? இட்ஸ் லோக்கி ப்ரோ. யுவர் சேவியர் இஸ் இயர். டாம் ஹிடல்ஸ்டன் ஆக்ஷன் டு பி தோர். ஆமாம், ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸ் முன்னாடி நீங்கள் அந்த அப்படி கேட்டிருப்பீங்க. ஹூ கில் ஏஜர் கோல்சன் இந்த மூவி அவெஞ்சர்ஸ்? இட்ஸ் ஆப்வியஸ்லி அதுவுமே லோக்கி தான். ஹீ கில்ட் ஹிம்செல்ஃப்? தானோஸ்.
த எண்டர் டிராகனா? அது எங்க நீங்க வந்தது? ஹூ கிரியேட்டட் அல்ட்ரான் இன் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்? ஓகே, அயன்மேன் தான் கிரியேட் பண்ணியிருப்பாரு. ரீட் ரிஜஸ் இல்லை. ஹூ இஸ் தட் நிகா? அயன்மேன். ஓகே, ரெண்டு ஆப்ஷனுமே ஓகே. ப்ரூஸ் பண்ண செலக்ட் பண்ணாலும் நம்ம அது கரெக்ட் ஆன்சர் தானே. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. விச் வாஸ் த பீட்டர்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்? இட்ஸ் நெட் லீட்ஸ். அடுத்து வரப்போகிற ஸ்பைடர்மேன் படத்தில் ஆக்சுவலி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் காப்ளினாக வரப்போகிறான்னு சொல்லி ஒரு சின்ன ரூமரும் கிளம்பிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். விச் வாஸ் த ப்ரொஃபஷன் ஆஃப் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பிஃபோர் ஹிஸ் பீயிங் எ சார்ஜர்? ஆப்வியஸ்லி டாக்டர், பட் அவர் நியூரோ சர்ஜனாக இருப்பார். நியூரோ சர்ஜன் ஸ்பெஷலிஸ்ட் அவர். வேக்யூம் ஃபீனிக்ஸ் ஆடிஷன். ஓ, வேக்யூம் ஃபீனிக்ஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஆடிஷன் பண்ணியிருக்காரா? இது நமக்கு விச் இஸ் த நேம் ஆஃப் ஃபிட்டஸ் ஆண்ட்? இட்ஸ் பெப்பர் பாட்ஸ். ஓகே, பெப்பர் பாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க் வைஃப். அண்ட் ஹூ இஸ் ஹர்? கண்டிப்பாக இது ஹேண்ட் மே. ஸோ அதனால் மே பாக்கர். ஏன்னா ஹேண்ட்னு வரும்போதே கண்டிப்பாக எல்லாருமே ஹேண்ட் மேன் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் ஹேண்ட் மே தான் அது கரெக்டான ஆன்சர். ஹூ இஸ் த டைரக்டர் ஃப்ரம் ஜான் வாட்ஸ்? ஸோ ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா அந்த ஃபார் ஹோம் அண்ட் லாஸ்ட்டாக வந்த நோவே ஹோம் எல்லாத்துக்குமே நம்ம ஜான் வாட்ஸ் தான். ஸோ ஒரு சூப்பரான ட்ரையாலஜி எடுத்து கொடுத்துருப்பாரு. ஸோ அடுத்த ட்ரையாலஜியுமே அவர் தான் எடுக்க போகிறாருன்னு ரூமர் போயிட்டுருக்கு. பட் கண்டிப்பாக அவர் எடுக்க போகிறதில்ல, ஏன்னா அடுத்து வர போகிற ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அவர் தான் எடுக்க போகிறாரு. ஹூ வாஸ் ரெட்டல் செகண்ட் இன் ஹேண்ட் இன் கேப்டன் அமெரிக்கா? என்ரிச் ஜீமோ கிடையாது. என்ரிச் ஜீமோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவில் வாரில் வந்திருப்பாரு. ஸ்டான்லி ஆப்வியஸ்லி மார்வலோட கிரியேட்டர். அண்ட் த வின்டர் சோல்ஜர் அது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பக்கி பான்ஸ் தான். ஸோ ஹென்ரிம் ஜோலா வின்டர் சோல்ஜருமே இவர் அப்பியர் ஆயிருப்பார். அதுக்கடுத்து இன் விச் மூவி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டான்லி கேமியோ இன் தி MCU? ஆப்வியஸ்லி அயன்மேன் 1. அயன்மேன் 1ல் தான். ஓகே, எக்ஸ்மேன் அவெஞ்சர்ஸ். இது கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டின், பட் MCUன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா MCUக்குள்ளே வராது. ஸோ அதனால் எக்ஸ்மேனில் தான், ஐ மீன் அயன்மேன் 1ல் தான் ஒரு ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாரு. From which planet is Thanos? Obviously it's a mad titan. Thanos is a mad titan. இப்போ டைட்டனை சேர்ந்தவர் தானே அவரு. Who liquidated the Avengers in the phase 1 from Iron Man 1 to the Avengers? And then Nick Fury. அவர் தான். ஃபில் கோல்சன். ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து. ஓகே, ஆன்சர் கரெக்டு. Which is the name of Scott Lang's daughter? ஓகே, Cassie Lang. worst மூவியா இது? ஆண்ட்மேன் 3. ஓகே, குவாண்டமேனியா. ஓகே, worst மூவின்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் நாட் அ குட் மூவி. வேர் எண்டர் த இன்ஃபினிட்டி ஸ்டோன் ஆஃப்டர் செகண்ட் தானோஸ் ஸ்னாப்? வேர் எண்டர் இன்ஃபினிட்டி ஸ்டோன் இந்த குவாண்டம் ரேன்? எனக்கு தெரிஞ்சு இந்த குவாண்டம் ரேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வேறு எதுவுமே கிடையாது. குவாண்டம், அப்போ குவாண்டம் ரேம்குள்ளே. ஓகே, அப்போ அந்த தேரி கன்ஃபார்ம் தான் போல். ஸோ என்னென்னா ஆட்மேன் குவாண்டமேனியா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டோனை ரெஃபர் பண்ணுற மாதிரியே ஒரு கேரக்டர்ஸை காமிச்சிருப்பாங்க, 4 கேரக்டர்ஸ். ஸோ அப்போ அது எல்லாமே இன்ஃபினிட்டி ஸ்டோன் தானோ? ரூமர் கரெக்டு தானோ? ஆப்வியஸ்லி அயன்மேன். ஸோ அயன்மேன் தான் ஸ்பைடர்மேனை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணியிருப்பாரு கேப்டன் அமெரிக்கா சிவில் வாரில். விச் கேரக்டர் சாக்ரிஃபைஸ் himself at the final battle of the Endgame? Obviously man, it's Iron Man. பேட்மேன் எங்கேருந்துடா வந்தார் எனக்கு அவெஞ்சர்ஸ் என்கேம்குள்ளே? ஒருவேளை மல்டிவர்ஸில் வந்திருப்பாரோ? இருக்கலாம். Who was the Doctor Strange mentor in the mystical arts? It's Ancient One. And who of these characters didn't want to sign the Sokovia Accords in Captain America Civil War? பக்கி பான்ஸ் கிடையாது. பிளாக் பேந்தரும் அப்போ அந்த மூவியாக அந்த இதுக்குள்ளே வரல. ஸோ பக்கி பான்ஸ் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ அயன்மேன் வந்து சைன் போட்டிருப்பாரு. ஸோ அப்போ கேப்டன் அமெரிக்கா தான். பக்கி பான்ஸா? ஆக்சுவலி பக்கி பான்ஸ் அதில் இதுக்கு சைன் போட போகிறாரு. அவரு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இதில் தான் இருந்தார். ஹூ இஸ் ஹேங்க் பிங் வைஃப்? ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்மேனோட வைஃப் ஜெனட். ஆமாம், ஜெனட். ஸ்லீப்பிங் பியூட்டியா? நட்டாஷா ரோஃப்டாஃப் கூட ஓகே, பட் ஸ்லீப்பிங் பியூட்டி எங்கேருந்துடா உள்ளே வந்தது? விச் இஸ் த நேம் ஆஃப் தி கில்லர் ஆஃப் ஸ்டோனி சாய்ஸ்? பக்கி பான்ஸ் மேன். ஓகே, வின்டர் சோல்ஜர் இருக்கா? அதை பார்க்கவே இல்லை, ஏன்னா பக்கி பான்ஸ்க்கு நான் இதாப்பட்டேன். டோனி ஸ்டார்க் வைஃப் நேம்? பெப்பர் பாட்ஸ்.
பெப்பர் 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 பாட் ஸ்பெல்லிங் கரெக்டாக தெரில. பெப்பர் பாட்ஸ் பெப்பர் ஓகே பெப்பர் பாட்ஸ் ஓகே பெப்பர் பாட்ஸ் ஓகே. பட் இருந்தாலும் நம்ம ஆன்சர் கரெக்டு தானே. ஹவு மெனி இயர்ஸ் வாஸ் ஸ்டீவ் ராஜர்ஸ் trapped in ICE? 70 years. ஓகே எனக்கு தெரிஞ்சு நம்ம இது வரைக்கும் 2 தான் தப்பாக சொல்லியிருக்கோமோ. ஹவு மெனி இயர்ஸ் வாஸ் ஜானட் டைன்? ஓகே 90 இயர்ஸ் வாய்ப்பு இல்லை. ஏன்னா எத்தனை இயர்ஸ் மாட்டியிருந்தாங்க? 90 இயர்ஸ் கிடையாது. அதுக்கு ஆன்சர் தெரியாது போல உண்மையா. ஏய் எனக்கு லோடே ஆகல மேன், அப்புறம் எப்படி நான் சொல்ல முடியும்? ஓகே எத்தனை? ஓ 30. ஓகே நம்ம கெஸ் பண்ண மாதிரி 30 ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்கோம். த ஆவரேஜ் ஸ்கோர் வாஸ் 28. ஓகே கங்க்ராச்சுலேஷன், யூ ஆர் எம்சிங் இன்ஃபினிட்டி சாகா அல்டிமேட் ஸ்குவாட் எக்ஸ்பர்ட். கம் ஆன் மேன், எக்ஸ்பர்ட் தான். ஸோ obviously எது தப்பாக சொன்னோம் நம்ம ஆக்சுவலி. ஓகே ஸோ World War 2க்கு World War 1ன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் இன்னொன்று எது தப்பாக சொன்னோம்? obviously எல்லாத்தையுமே கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம் நம்ம மோஸ்ட்லி. பட் சில விஷயங்கள் ஒரு அந்த அவெஞ்சர்ஸ் அந்த வேர்ல்ட் வார் டைம் பீரியட்ன்றது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு எனக்கு. பட் அதனால தான் தப்பாக சொல்லிட்டேன். பட் லாஸ்ட் ஆன்சர் எனக்கு லோட் ஆகலை. ஸோ அதனால் அது கணக்கெடுத்துக்க முடியாது. அதை நான் கரெக்டாக தான் சொன்னேன். இதுதான் தப்பு. இது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே லோட் ஆகலை. அப்போ 90 இயர்ஸ் தானே உள்ள மாட்டியிருப்பாங்க போல். பட் எல்லாமே நம்ம கரெக்டாக தான் சொல்லியிருக்கோமே. ஆல்மோஸ்ட் மேன். அப்புறம் ஏன் 30 தான் நமக்கு ஆன்சர் காட்டுது? ஒன்று மட்டும் தானே தப்பாக சொல்லியிருக்கோம் நம்ம. அப்போ எப்படி 30? ஓ நோ 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 நோ. ஆக்சுவலி அது ஒன்று தான் நம்ம தப்பாக சொன்னோம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஓகே இது தப்பாக சொன்னோம். 10th கொஸ்டின், 11th கொஸ்டின், 12th கொஸ்டின், 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. நாட் ஆன்சர்டா. ஆன்சர் பண்ணனே, ஒருவேளை டைம் முடிஞ்சிருச்சோ. ஓகே அதனால் அது கணக்கெடுத்துக்கல போல் டைம் முடிஞ்சனால. இதுவுமே நான் ஆன்சர் பண்ணேன் மேன். நிக் ஃபியூரி ஃப்ரம் அயர்ன் மேன் 1 டு த அவெஞ்சர்ஸ் நிக் ஃபியூரி. பட் தப்புன்னு காட்டுது பார்த்தீங்களா, டைம் முடிஞ்சிச்சு போல். ஓகே பட் நான் ஆன்சர் பண்ணேன். ஐ நோ தட். இதுவுமே நான் ஆன்சர் பண்ணேன். பக்கி பான்ஸ், கேப்டன் அமெரிக்கா ரெண்டுமே செலக்ட் பண்ணணுமா? ஓகே ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர்னா ரெண்டுமே செலக்ட் பண்ணும் போலங்க. நான் ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கெலாம் சேர்த்து எரர் போட்டாங்க. பட் பரவாயில்ல 30 கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே பெரிய விஷயந்தான். ஓகே சூப்பர். ஸோ இந்த கேரக்டர்ஸ் கேஸ் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஆப்வியஸ்லி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நான் உங்கள் எல்லாரையும் வேறு ஒரு கெஸ்ஸிங் வீடியோவில் ஸோ இங்கே ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இருக்குது. ஸோ வேறு ஒரு கெஸ்ஸிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ MC signing off.